ஒரு தேசிய இனத்தோட தாயகத்துல இன்னொரு தேசிய இனத்தை குடியேற அனுமதிச்சா அது என்ன மாதிரியான பேராபத்தான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு போர் சாட்சியா இருக்கு. இரண்டாம் எந்த யூதர்கள் மேல பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தாங்களோ அந்த யூதர்களாலேயே பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு கொன்று ஒழிக்கப்படுவதை கண் எதிர்க்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் உலக நாடுகளால அதை தடுத்து நிறுத்தவே முடியல. பல நூறு ஆண்டுகளாக ஸ்காட்லாந்து பிரிட்டனில் இருந்து விடுதலை பெற்று தனி நாடா போகணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக 2014 பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அந்த பொது வாக்கெடுப்புல வெறும் 10.5 வாக்கு விழுக்காடு வித்தியாசத்துல ஸ்காட்லாண்டோட நீண்ட நெடிய கால தனிநாட்டு போராட்டம் என்பது தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? ஸ்காட்லாண்டுல அளவுக்கு அதிகமா குடியேறிய பிரித்தானியர்களும் இந்த பொது வாக்கெடுப்புல ஓட்டு போட்டாங்க. அவங்க ஸ்காட்லாந்து தனியா போக கூடாது, பிரிட்டனோட இணைஞ்சுதான் இருக்கணும் அப்படிங்கிற தரப்புக்கு ஓட்டு போட்டாங்க. வாக்கு எண்ணிக்கை ஏன் எடுத்துக்காட்ட தேடி எங்கேயோ அலையணும்? தோ பக்கத்துல நம்முடைய இன்னொரு தாய் நிலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குடியேறிய விஜயனுக்கு இடம் கொடுக்க போய் தானே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இனப்படுகொலை செஞ்சு அழிச்சு ஒழிக்கப்பட்டாங்க. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசோட நாயக்க மன்னர்களுக்கு நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்க போய் தானே இன்னைக்கு இந்த தமிழினம் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பிற மொழியாளர்கள் கிட்ட இழந்துட்டு நிக்குது. இதை